ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இரவேலும் கூட நாம் இந்த ஆன்லைன் வாயிலாக குறிப்பிட்ட தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்போ கூட செபித்து நம்ம துவங்குவோம். நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்திங்களே நன்றி. நாங்கள் இன்றைக்கு கூட ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானம் கிருபைகளை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இந்த கோர்ஸில் மியூசிக் ஷீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி மியூசிக் நோட்டேஷன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி மியூசிக்கல் ஸ்கோர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸ்கோருங்கிறது ஒரு ப்ராப்பர் டேர்மாக தான் இருக்குது. ஸோ இது போல் பல வகையில் அழைப்பாங்க. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து நம்ம கற்றுக்கொண்டு வரோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் கீ சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது நம்ம ஸ்கேல்ஸ் பார்த்துருப்போம் கீபோர்ட் லெசன்ஸில். அந்த ஸ்கேல் இருக்குல்ல, மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், இதை தான் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கீ அது இப்போ பாட்டு எந்த கீயில் இருக்குது அப்படி தான் கேட்பாங்க. எந்த ஸ்கேல்ன்றது அவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக எந்த கீயில் இருக்குது. இப்போ 12 நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த கீயில் இருக்குன்னா ஏல இருக்கா, எஃப்ல இருக்கா, அந்த மாதிரி கேட்குறது தான். ஓகேவா? ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணோம். அப்போது கீ, அந்த வேர்டு கீ. அதே போல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோடைய சிம்பிள் என்ன, இல்லை சிக்னேச்சர் என்ன அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா மியூசிக் ஷீட்டில் நமக்கு இப்போது நம்ம நார்மலாக அந்த லைன் நோட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த சிம்பிளும் ட்ரிபிள் கிளெஃப் சிம்பிள் அதுவும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டுக்கு மேலே என்ன ஸ்கேல் அப்படின்னு எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கேல் பார்த்தோம்ல. இப்போ சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேஜர் கிடையாதுங்கிறேன். சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஷார்ப்பும் வராது, ஃப்ளாட்டும் வராது. CDEFGAB இந்த 7 நோட்ஸ் தான் வரும். ஸோ ஷார்ப்பும் இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. அப்போ சி மேஜர் வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எந்த ஒரு சிம்பிளுமே இருக்காது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சீனு கூட அவங்க வெறுமனை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பழசில் யூஸ் பண்ணாங்க. இப்போ யாரும் எதுவும் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சி மேஜர் அப்படின்னு. ஏன்னா அதில் தான் ஷார்ப்பும் வராது, ஃப்ளாட்டும் வராது. ஓகே, இப்போ அடுத்து டி மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லையா? டி மேஜர் ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா 2 ஷார்ப் வரும். டி மேஜர் ஸ்கேலில் 2 ஷார்ப் வரும். என்னென்ன ஷார்ப் வரும்னா எஃப் ஷார்ப், சி ஷார்ப். டியில் ஆரம்பிக்கும், DE, எஃப் ஷார்ப், G, A, B, C ஷார்ப். அப்புறம் டி ரிப்பீட் ஆகும். சரி, அப்போ 7 நோட்ஸ் பார்க்கும் பொழுது 2 ஷார்ப்பு, எஃப் ஷார்ப்பும் சி ஷார்ப்பும் வரும். ஸோ அப்போது டி மேஜர் பார்த்திங்கன்னா 2 ஷார்ப் போட்டிருப்பாங்க. 2 ஷார்ப் போடுறது மாத்திரம் இல்லாமல் இப்போது எஃப் ஷார்ப், சி ஷார்ப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எங்கன்னா 3rd ஸ்பேஸில் மையப்படுத்தி இருக்கிற மாதிரி வரும். சரியா? 1, 2, 3, 3வது ஸ்பேஸ். அடுத்து இந்த ஷார்ப் பார்த்தீங்கன்னா 5th லைனை சென்டர் பண்ணியிருக்கும். 5th லைன் நடுவில் இருக்குது பாருங்கள். மேலே அந்த லைன் நடுவில் வரது போல் இது இருக்கும். ஓகே, ஸோ அப்போது நம்ம லைனில் நோட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? நோட்ஸ் ஆன் த லைன்ஸ் ட்ரிபிள் கிளஃபில் EGBDF அப்படின்னு பார்த்துருப்போம். 5th லைனில் நோட் வந்தால் எஃப். அப்போ கரெக்டாக 5th லைனில் ஷார்ப் இருக்கிறனால எஃப் ஷார்ப் வரும். அதே போல் இங்கே 3rd ஸ்பேஸ் FACE ஃபேஸ் FAC. அப்போ சி ஷார்ப், எஃப் ஷார்ப். அப்போ டி மேஜரில் தான் எஃப் ஷார்ப்பும் சி ஷார்ப் வரும். அப்போ இது டி மேஜர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, அதே போல் இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ டி மேஜர் ஒன்ஸ் இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பாட்டு நடுவில் நோட்ஸ் வரும் பொழுது ஓகே, ஸோ அப்போ டி மேஜர் ஸ்கேல் போட்டிருக்கேன். சவுண்டு வைக்கிறேன், பத்திரம்லாம் சொல்லுங்கள் வைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ டி மேஜர் ஸ்கேல். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே ஷார்ப் சிம்பிளே இல்லை இல்லையா? பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்ஸ் இருக்குது, ஆனால் ஷார்ப்புன்னு மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், எஃப் ஷார்ப்பும் சி ஷார்ப்பும் வரணும் இல்லையா? ஓகே, ஸோ அதே போல் நமக்கு சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா? எஃப் ஷார்ப்பு, சி ஷார்ப்பு. இப்போ 5th லைனில் எஃப் ஷார்ப் போட்டிருக்கனால
அங்கே வரது மட்டும்தான் ஷார்ப்புன்னு கிடையாது. எங்கெல்லாம் எஃப் வருதோ அது எல்லாமே எஃப் ஷார்ப்பு தான், எங்கெல்லாம் சி வருதோ அதெல்லாம் சி ஷார்ப்பு தான். ஸோ அப்படிக்கான்னு கற்றுக்கணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஜி சாரி இ சே ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். டி ஃபஸ்ட் லைனில் இ எஃப், இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆனால் ஷார்ப்பு சிம்பிளே இல்லை. ஓகே, அதே போல் ஜி ஏ பி சி, சிக்கும் ஷார்ப் சிம்பிள் இல்லை டி. அப்போது இங்கே நம்ம 2 ஷார்ப் போட்டிருக்கதை கனெக்ட் பண்ணிவிட்டு டி மேஜர் ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சாங் வரும்பொழுது இங்கே எஃப் வரப்போ எஃப் ஷார்ப் வாசிக்கணும், இங்கே சி வரப்போ சி ஷார்ப் வாசிக்கணும். இப்போ இதில் நோட்ஸ் நேம் ஆட் பண்ணோம்னா காட்டணும் பாருங்கள். எஃப்க்கு நேராக எஃப் ஷார்ப் காட்டுதா, சிக்கு நேராக சி ஷார்ப். அப்போது சி ஷார்ப் தான் இங்கே வாசிக்கணும். நமக்கு வேறுமான நோட் இருக்கவும் டபக்குன்னு எஃப்ஐ வாசிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டாக வாசிக்கணும். ஓகே, ஸோ அதே போல் இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த எஃப் சிம்பிள் இருந்தால் எஃப் ஷார்ப் வாசிச்சிடணும், சி எஃப்ஏசி சி இருந்தால் சி ஷார்ப் வாசிச்சிடணும். ஓகே, இப்போ சப்போஸ் ஆக்சிடென்டல் நோட் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வருது அந்த பாட்டில், அப்போ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? ஏன்னா எஃப்க்கு தான் எஃப் ஷார்ப் வாசிக்கிறோமே, அப்போ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? அப்போ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த எஃப் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இந்த ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் மேலேயும் கீழேயும் இழுத்து விட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் வந்து நேச்சுரல் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல்னால் நேச்சுரல் நோட்ஸ். அப்போது இங்கே எஃப் நேச்சுரல் அப்படின்னா எஃப் நோட்டு தான். ஓகே, ஏன்னா யூஸ்வலாக இந்த ஸ்கேலில் டி மேஜர் ஸ்கேலில் சி ஷார்ப் தான் வரும், சாரி ஆமாம் எஃப் ஷார்ப் வரும். அப்போது நேச்சுரல் அப்படின்னு போடும்பொழுது நார்மல் எஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேச்சுரல் இல்லாமல் நார்மலாக வந்துச்சுன்னா ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதுதான் டி மேஜர் ஸ்கேல். பட் அதில் ஷார்ப்ன்றதை கீழே போட மாட்டாங்க, இங்கேயும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரிஜினலாக எஃப் நோட்டோ சி நோட்டோ வரும்பொழுது அங்கே நேச்சுரல் அப்படின்னு இருக்கும். அந்த நேச்சுரல் சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம அதோட நேச்சுரல் நோட்டை வந்து நம்ம வாசிச்சிடணும், ஷார்ப் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து எல்லா கீ சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சி மேஜருக்கு ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது. டி மேஜருக்கு 2 ஷார்ப் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இ மேஜர். ஓகே, இ மேஜர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4/4 நம்ம தனியாக பார்ப்போம் டைம் சிக்னேச்சரில். ஓகே, பார்த்தீங்கன்னா 4 ஷார்ப் இருக்குது, 4 ஷார்ப். இங்கே 5th லைனில் வர்றது எஃப் நோட் எஃப் ஷார்ப். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ஸ்பேஸில் வர்றது சி சி ஷார்ப். அப்புறம் இங்கே 5th லைனுக்கும் மேலே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் தான் இருக்கும், 5 லைன் 4 ஸ்பேஸ். இது 4th ஸ்பேஸுக்கு மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணலாம், கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5th ஸ்பேஸில் இருக்குது. அப்போது 5th லைனில் வந்தால் எஃப், அடுத்த ஸ்பேஸில் வந்தால் ஜி, அப்போது ஜி ஷார்ப்பு. அதே போல் இது 4th லைனில் இருக்குது, 4th லைனில் இருக்கிறது டி ஷார்ப். ஓகே, ஏன்னா 3rd ஸ்பேஸில் சி அப்புறம் டி வரும், டி ஷார்ப். அப்போது எஃப் ஷார்ப் சி ஷார்ப் ஜி ஷார்ப் டி ஷார்ப். ஸோ இப்படி பார்த்தோம் 2 எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் சி ஷார்ப் டி ஷார்ப். ஓகே, அப்போ இந்த 4 ஷார்ப் வர ஸ்கேல் எதுனா இ மேஜர் தான். இ மேஜரில் தான் 4 ஷார்ப் வரும். ஓகே, ஒரு சாங் நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன். பாருங்க, ஒரு சாங் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு தான், எந்த கண்மலையானவரே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஃபுல்லாக நோட்ஸில் எங்கேயுமே ஷார்ப்பு வரலன்னா ஷார்ப்பு சிம்பிள் இல்லை. ஆனால் நம்ம ஷார்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நோட் நேம் நம்ம ஆட் பண்ணோம்னா
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தாலே தெரியும், பியில் ஆரம்பிக்குது, எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப். ஸோ எஃப் தான் வருது, எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப். இது டி வரும்போது டி ஷார்ப், சி வரும்போது சி ஷார்ப். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது நமக்கு கீ சிக்னேச்சர் அந்த நோட் என்னென்ன ஷார்ப் இந்த ஸ்கேலில் வருது அப்படின்றத பார்த்து இது என்ன ஸ்கேல் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பாட்டு முழுக்க எங்கெங்கெல்லாம் அந்த 4 ஷார்ப் வர நோட்ஸ் வருதோ அது நார்மலாக இருந்தாலும் நம்ம அங்கே ஷார்ப்பு தான் வாசிக்கணும். ஆக்சிடென்டல் நோட், அதாவது இப்போ சி ஷார்ப் வராமல் சி வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ சி நோட்டுக்கு பக்கத்தில் நேச்சுரல் சிம்பிள் இருக்கும், சி நேச்சுரல். ஓகேவா, சி நேச்சுரல். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து வந்து எஃப் மேஜரில் ஒன்று பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு தெரிந்த ஒரு பாட்டு, அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன். ஸோ சிலபல் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எஃப் மேஜர் ஸ்கேல் பார்ப்போம். இப்போ எஃப் மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோன்னா எஃப் மேஜர் ஸ்கேலில் ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஒரே ஒரு ஃப்ளாட். அதே போல் இது எந்த ஃப்ளாட்டுங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3rd லைனில் நடுவில் கிராஸ் ஆகுதா, இந்த ஃப்ளாட் சிம்பிள் நடுவில் கிராஸ் ஆகுது. அப்போது 3rd லைனில் என்ன நோட் வருதோ அந்த ஃப்ளாட். ஓகே, ஃபஸ்ட் லைனில் இ ஜி பி, அப்போ பி ஃப்ளாட். ஸோ அப்போ பி ஃப்ளாட்டு இதில் ஒரு எஃப் மேஜரில் ஒரே ஒரு ஃப்ளாட் தான், அதுவும் பி ஃப்ளாட் தான், அதில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை கவனிங்க. ஓகே, ஸோ எப்பயுமே எங்கேயுமே அந்த ஃப்ளாட்டு சிம்பிள் இல்லை, ஆனால் கெஸ் பண்ணி கரெக்டாக வாசிச்சிடணும். இப்போ நோட் நேம் நம்ம ஆட் பண்ணோம்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் வருது, நீரே என் வழி வரும்போது பி ஃப்ளாட் வருது, வேறு எங்கேயும் ஃப்ளாட் வர மாதிரி தெரில. ஸோ அப்போது இங்கே மட்டும்தான் வருது. அப்போது 2 இடத்துல ஃப்ளாட் வருது. ஓகே, அப்போது கரெக்டாக என்ன பண்ணால் ஃப்ளாட் வாசிச்சிடணும், டக்குன்னு பி வாசிக்கக்கூடாது. அப்போ இந்த ஸ்கேல் கீ சிக்னேச்சரை ஒன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். சாங் முழுக்க வாசிக்கிறப்போ நம்ம கரெக்டாக அந்த நோட் வரப்போ நம்ம அந்த ஷார்ப்போ ஃப்ளாட்டோ அதை கரெக்டாக வாசிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்கேல்ஸ் வந்து தரவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இந்த நோட்ஸ் வந்து வாசிக்க முடியும். இல்லாட்டி நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணிடுவோம், பி ஃப்ளாட் வரும்பொழுது பி வாசிச்சிடும். ஸோ அது மாதிரி அந்த நேச்சுரல் வந்து நம்ம வாசிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜி மேஜர் இல்லையா. ஸோ ஜி மேஜருக்கு எத்தனை ஷார்ப் வரும்னா ஒரே ஒரு ஷார்ப் தான் வரும். இப்போ ஜி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப். ஓகே, அண்ட் ஜி ரிப்பீட் ஆகும் 8th நோட். ஸோ ஒரே ஒரு ஷார்ப்பு தான் வரும், அதுவும் எஃப் ஷார்ப் தான் வரும். சரியா, ஓகே. ஸோ அதே போல் 5th லைன் பார்த்தீங்கன்னா எஃப் இஜிபிடி எஃப், அப்போ எஃப் ஷார்ப். அப்போ எஃப் ஷார்ப் மட்டும் வர ஸ்கேல் என்ன அப்படின்னா ஜி மேஜர். அப்போ இந்த சாங் நமக்கு முழுக்க வரும் பொழுது எங்கெங்கெல்லாம் எஃப் நோட் வருதோ அந்த எஃப்னு சொல்லும் பொழுது இந்த டாப் லைன் மட்டும் இல்லை, நோட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்குது, 4மே எஃப் தான். இது மிடில் ஆக்டேவ் எஃப், இது 4th ஆக்டேவ் எஃப், இது 5th ஆக்டேவ் எஃப், இது 2nd ஆக்டேவ் எஃப். இப்போ நோட் நேம்ஸ் ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்களா எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப். ஸோ எல்லாமே எஃப் ஷார்ப் தான். அப்போது நம்ம இந்த எஃப் ஷார்ப் அப்படின்ட்டு வரும்பொழுது நம்ம இந்த இடத்துல 5th லைனில் வந்தால் மட்டும் ஷார்ப் வாசிக்கணும், மற்ற இடத்துல எஃப் வந்தால் நார்மல் வாசிக்கணும் கிடையாது.
எந்த எஃப் எங்கே வந்தாலும் எஃப் ஷார்ப்பு தான். நமக்கு எஃப் நோட்டே வருது அப்படின்னா எஃப் நேச்சுரல் சிம்பிள் ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் நம்ம எஃப் வாசிக்கணும். மற்றபடி இந்த பாட்டில் எங்கே எந்த இடத்துல எந்த லைனில் எஃப் வந்தாலும் எந்த ஆக்டேவ் எஃப் வந்தாலுமே நம்ம எஃப் ஷார்ப் தான் வாசிக்கணும். ஓகே, சாரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஏ மேஜர் இல்லையா? ஓகே, ஸோ ஏ மேஜரில் 3 ஷார்ப் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ப் என்னென்ன? எஃப் ஷார்ப், இது ஜி ஷார்ப், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இ மேஜருக்கு. அப்போ இது எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப். ஸோ ஏ மேஜர் ஸ்கேல் பார்த்தோன்னா ஏ, பி, சி ஷார்ப், டி, இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. ஸோ அப்போ 3 ஷார்ப் வரும். ஏ மேஜர் ஸ்கேலில் 3 ஷார்ப் வரும். ஓகே, ஸோ அப்போது எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப். அப்போ நமக்கு இந்த சிம்பிளை பார்த்துட்டு இந்த பாட்டு முழுக்க இந்த 3 நோட் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே நம்ம ஷார்ப்பு தான் வாசிக்கணும். சரியா? ஓகே, அதே போல் பி மேஜர். பி மேஜரில் பார்த்தோம் அப்படின்னா 5 ஷார்ப் வரும் இல்லை? சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் வருது, சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், செகண்ட் ஸ்பேஸ் ஏ, எஃப், ஏ, ஏ ஷார்ப். அப்போ 5 ஷார்ப். ஸோ 5 ஷார்ப் வந்ததுனால இந்த இடத்துல இந்த ஸ்கோர் முழுசும் ஒரு பாட்டில் எங்கெல்லாம் இந்த 5 நோட்டு சிம்பிள் இருக்குதோ அங்கே எல்லாமே நம்ம வந்து எஃப் ஷார்ப்பு தான் நம்ம வந்து எஃப் ஷார்ப்புங்கிறேன், அந்த முழுவதுமே ஷார்ப்பு தான் வாசிக்கணும். நம்ம நார்மல் நேச்சுரல் நோட்டை வாசிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ சியிலேருந்து பி வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ கீ சிக்னேச்சர், இது பேர் தான் கீ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ப்புங்க அதே போல் தான், இதே போல் கணக்கு தான். ஓகே, ஷார்ப்பு, சி ஷார்ப் மேஜர் வரும்பொழுது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஷார்ப் இருக்குது? 1 2 3 4 5 6 7 ஷார்ப் இருக்குது. ஸோ நீங்கள் சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், 7 ஷார்ப் இருக்கும். ஸோ அப்போ சி ஷார்ப் மேஜர். ஸோ இது போல் தான் எல்லா கீ சிக்னேச்சருக்கும் இது போல் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு பாட்டு முழுக்க வாசிக்கிறப்ப நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறையா நம்ம கொடுத்துருக்கறதுல நிறையா வாசித்து இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக சாங்க்கு போகலாம். இப்போ நான் காமிச்ச பாட்டில் எந்தன் கண்மலையான ஒரு அந்த பாட்டு, அடுத்த பாட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த ஷீட்டை வச்சு வாசிக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம மேஜர் ஸ்கேல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கில் மைனர் இல்லை ஷார்ப் அது நம்ம பார்க்கலாம். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதில்? இல்லைன்னு நம்ம ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். அசைன்மெண்ட் வந்து வீடியோ அசைன்மெண்ட் பண்ணுங்கள், அதை பண்ணி அனுப்புங்க. அப்புறம் தான் அடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, சொல்லுங்கள் பிரதர். சார் ஆல்ரெடி கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் அனுப்பியிருந்தோம் சார். வீடியோவா ரைட்டிங்கா? சார் ரைட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம் சார். வீடியோ 2 இருக்கு, அது மட்டும் முடிக்கல சார். ஆனால் வீடியோ அனுப்பியிருக்கீங்களா? வீடியோ அசைன்மெண்ட்டு அது நாங்கள் அனுப்பல சார். ரைட்டிங் அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம் சார், நீங்கள் அப்டேட் பண்ணல. ஓகே, நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஆமாம், மெசேஜ் பார்த்தேன், அப்புறம் நான் அப்டேட் பண்ணல, நான் அதை பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ வீடியோ அசைன்மெண்ட்டு அந்த ஷீட்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு கீபோர்டில் முன்னாடி வச்சுட்டு அந்த நேம்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட வாசிக்கலாம். அதாவது ஒரு தடவையும் அதை பார்க்கல, ஏன்னா நோட் நேம்ஸ் உங்களுக்கு மேலேயே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு சி அப்புறம் டி 4 கவுண்ட்டு நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிருக்கனால அந்த மாதிரி கூட வாசிக்கலாம். ஆனால் ரீட் நமக்கு பழகணுன்றதுக்காக தான் அந்த ஷீட் வச்சு ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டாவது நம்ம வாசிக்க தான் அது வந்து பழகும். ஏன்னா அதை பார்த்துட்டு என்ன நோட் அடுத்து கை மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வாசி நமக்கு வந்து பழகிடும். அதனால் வீடியோவுமே எல்லோரும் வாசிங்க. சரி, ஏன்னா நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ வாசிச்சு அனுப்புங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி சார் இப்போ கொஞ்சம் ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுக்குறனால அது கொஞ்சம் அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது சார். ஓகே சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுங்க. அதான் இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ இந்த இது இருக்குல்ல, அது என்னது, அச்சோ ஓடிட்டா. என்ன மாறி போச்சு இது? இங்கிலீஷ் ஆல்ரெடி டன். இது என்னேபிள் ஆயிடுச்சோ, சிசி. ஓகே, என்ன சொல்ல வந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மறந்து போச்சு. அசைன்மெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். அசைன்மெண்ட் தான் பேசிகிட்டு இருந்தோம். அசைன்மெண்ட்டு வீடியோ மெமரி பண்ணணும், வாசிக்கணும்னு பார்த்து. சரி, ஓகே, மறந்து போச்சு. ஸோ அந்த ஷீட் பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அது வாசி உங்களுக்கு செட் ஆயிரும். சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தெரியும். அப்படி இல்லை நான் கூட அடிச்சிச்சுன்னா ஒரு வீடியோ எஸ்டிமேட் ரெடி பண்ணி கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மேபி பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ ஞாபகம் வந்துருச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டைம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அசைன்மெண்ட்ஸ் வந்து இப்போது ஒரு கிளாஸுக்கு ஒரு 30 அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ முடியுதோ பண்ணியிருப்பேங்க. ஒரு 10 இல்லை 8 எவ்வளோ முடியுதோ. ஏன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கின்றதுக்கு அதை வாசிக்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லெசனை மட்டும் பார்த்துட்டே போனோம்னா அது இந்த ஒரு கீபோர்டில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் நிறையா இருக்கணும். தியரி ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். பட் அதை எவ்ரிடே ஒரு தியரியும் நான் படிக்கிறப்பே அதை வாசிச்சிடும். ஸோ அதனால் அதை வாசிக்க விட்டுறேன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாசிச்சு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அப்போ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் கூட வாசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, குட். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு டவுட் பிரதர். லாஸ்ட் வீக் பிரதர் சொல்லுங்க. ஆடியோ கட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக்கு நம்ம கிளாஸுக்கு நம்ம அசைன்மெண்ட் எதுவும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலையே? ஆமாம் பண்ணலை. அது சாங் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் பண்ணி அனுப்புகிறேன். சரி. அதுவுமே வாசிக்கிறது தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா நோட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு இப்போ இந்த எஃப் மேஜர் பார்த்தேன் இல்லையா பாட்டு, அந்த மாதிரி சாங்ஸ் தான் சி மேஜர்லேயும் டி மேஜர்லேயும். ஸோ பார்த்து அந்த சாங்ஸை வாசிக்கணும். நீங்கள் எல்லா நோட்ஸும் பார்த்துட்டு மிக்சடு நோட்ஸ் எல்லாமே வாசிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் அனுப்பிடுறேன். பட் அதை வாசிச்சிட்டே வந்தோம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி டபக்குன்னு மிக்ஸ்டு நோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாட்டு தெரிஞ்ச பாட்டுனா ஓரளவுக்கு வாசிச்சிடும். இப்போ தெரியாத பாட்டு அந்த மாதிரி ஷீட்டில் இருக்கிறப்போ வந்து நம்ம ஒன்றுக்கும் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை பண்ணி அனுப்புகிறேன். எல்லா ஸ்கேலும் சி மேஜரில் ஒரு பாட்டு, டி மேஜரில் ஒரு பாட்டு, இப்போ இ மேஜர், எஃப் மேஜர்லாம். அப்புறமா நம்ம லாஸ்ட்ல செகண்ட் பேட்சுக்கு நம்ம சாங்ஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சா பிரதர்? சாங்ஸ் அது அப்படியே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆகும், டைம் இல்லை. சரி. அதனால் அது அப்படியே விட்டாச்சு. எவ்ரி பேட்ச் ஒரு பேட்சுக்கும் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச் எப்படியோ முடிச்சிட்டோம். ஓகே. அடுத்த இந்த பேட்சுக்கு நான் சொல்லலை. ஏன்னா அது கடைசி கிளாஸ் முடிகிற டைமில் எடுக்கிறோமா, அப்புறம் லிரிக்ஸ் கொடுத்து அப்புறம் டியூனை வாங்கி அது ரொம்ப டஃப்பாக. இல்லாட்டி மேபி கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பே சொல்லணும் போல லிரிக்ஸ் எழுதுங்க அப்படி ஒன்று நான் பண்ணேன் அதில் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இருக்கும். சரி ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம். அசைன்மெண்ட்ஸ் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாளில் கூட நம்முடைய கிருமிகளை கூட்டி சேர்த்திங்க. ஒரு சில காலையில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா மேஜர் ஸ்கில்ஸ் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஷீட்டில் நாங்கள் பார்த்து அதை நாங்கள் எழுத, நாங்கள் வாசிக்க, நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டு நாங்கள் போகிற இடங்களில் இந்த நொட்டேஷன்லாம் எழுதவும், எங்களுடைய இசைகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் தகப்பனை கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.